நீங்கள் கவலைப்படுகிறீர்களா? நீங்கள் பயப்படுகிறீர்களா? என்ன செய்வது என்று தெரியவில்லையா? கவலைப்படாதே. உங்கள் கடவுள் உங்களோடு இருக்கிறார். அவர் ஒவ்வொரு நொடியும் உங்களை பார்க்கிறார். அவர் உங்களை பாதுகாக்கிறார். நீங்கள் தனியாக இல்லை. உங்கள் எதிரிகளுக்கு நீங்கள் ஒரு பெரிய டென்ஷன். ஆம், உங்கள் எதிரிகள் உங்களை நினைத்து பயப்படுகிறார்கள். ஏனென்றால் கடவுள் உங்கள் பக்கம் இருக்கிறார். அவர் உங்களுக்கு வலுவாக உதவுகிறார். கடவுள் உங்களுக்காக என்ன செய்தார் என்று உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் எதிரிகளுக்கு தெரியும். நீங்கள் பெரும் வெற்றியுடன் வெளியே வருவீர்கள். எல்லா மக்களும் உங்கள் கடவுளை அறிவார்கள். கடவுள் உங்களை மிகவும் நேசிக்கிறார். அவரால் தான் நீங்கள் இன்று வாழ்கிறீர்கள். அவர் உங்கள் பலம். உங்களின் துணிச்சலை கண்டு பலரும் வியப்படைகின்றனர். உன்னை படைத்து உன்னை பலப்படுத்தியவரே எல்லாவற்றுக்கும் காரணம். உங்கள் அட்டகாசமான நிறங்களை பார்த்து மக்கள் பாராட்டுகிறார்கள். நீங்கள் உயர்வாக உயர்த்தப்படுவீர்கள். எனவே தொடர்ந்து ஜெபித்து, கடவுளை துதித்துக் கொண்டே இருங்கள். அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். கலங்காதே, நான் உன் கடவுள். நான் உனக்கு வலிமை அளிப்பேன். உதவி செய்வேன். என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன். எசாயா அதிகாரம் 41 வசனங்கள் 10. உங்களுடன் அமைதி நிலவட்டும்.